ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரேடிங் ஃப்ளோர். இந்த வீடியோ ட்ரேடிங் டெக்னிக்கல் மாஸ்டரி ஃபுல் கோர்ஸில் 13வது எபிசோட். இந்தியன் மார்க்கெட்டில் ஸ்பாட் ட்ரேடிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இதோட கண்டென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்பாட் ட்ரேடிங் அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இது ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சஸ்லேயும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஒரு ட்ரேடருக்கான அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஸ்பாட் ட்ரேடிங்கில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக ஸ்பாட் ட்ரேடிங் மெத்தட் இந்தியன் மார்க்கெட்டில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது தான். ஃபஸ்ட்டு வாட் இஸ் ஸ்பாட் ட்ரேடிங்? ஸ்பாட் ட்ரேடிங் அப்படின்றது சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு டெஃபினேஷன், ஒரு பணத்தை கொடுத்து ஒரு பொருளை நம்ம கடையில் வாங்குகிறோம் இல்லைங்களா, அது அப்படியே ஸ்டாக் மார்க்கெட்லேயும் ஒர்க் ஆகுதுங்க. எப்படின்னா, ஒரு கம்பெனியோட ஷேர் இந்த மதிப்பில் இருக்குது, எனக்கு இந்த ஷேர் ஒரு 10 ஷேர் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல பணத்தை கொடுத்து அதாவது அதில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய வேல்யூக்கான மணியை கொடுத்து அந்த ஷேரை இமீடியட்டாக வாங்கி நீங்கள் அந்த கம்பெனியில் ஒரு ஓனர்ஷிப் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதுக்கான செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியன் மார்க்கெட்டில் மேக்ஸிமம் 2 பிஸ்னஸ் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்சாக்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. இது ஸ்பாட் ட்ரேடிங் அப்படின்றது ஒரு அசட்டாக வாங்கி வைக்கக்கூடிய எல்லா பொருளுமே, அது ஸ்டாக்காக இருக்கலாம், ஈவன் ஒரு ரைஸ், கோல்டு, க்ரூட் ஆயில், இந்த மாதிரி கமாடிட்டிஸ் அல்லது கரன்சி ரிசர்வில் வச்சுருக்கிறதுக்காக கரன்சிஸ், இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே எல்லா டைப் ஆஃப் மார்க்கெட்லேயுமே ஸ்பாட் ட்ரேடிங் அப்படின்றது இருக்குது. சிம்பிளாக அந்த பொருளை நம்ம வாங்கிக்கிறதுக்காக அங்கேயே பணத்தை கொடுத்து அப்போவே அந்த பொருளை வாங்கிக்கிறோம். நார்மல் நம்ம மளிகை கடையில் போய் ஒரு 2 கிலோ தக்காளி வாங்குற மாதிரி தான். அப்போது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பையிங்காக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்றப்போ லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணலாம். செல்லிங் அப்படின்றப்போ இன்ட்ராடே தான் பண்ண முடியும். எஸ்பெஷலி ஈக்விட்டி மார்க்கெட் மட்டும்தான் இந்தியாவில் ஸ்பாட் ட்ரேடிங் அவைலபிள் இருக்குது. மற்றபடி கரன்சிஸ் அண்டு கமாடிட்டிஸ், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள், அந்த செக்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் மட்டும்தான் ட்ரேட் பண்ணுறாங்க. ஸ்பாட் ட்ரேடிங் அப்படின்றது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி என்எஸ்சி, பிஎஸ்சி, எம்சிஎக்ஸ், என்சிடிஎக்ஸ் இவங்க தான் ஸ்டாக், கமாடிட்டி, கரன்சி போன்ற ட்ரேடிங்கை வந்து இந்தியாவில் ரன் பண்ணக்கூடிய எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ இவங்க மூலியமாக என்எஸ்சி, பிஎஸ்சி இந்த மாதிரியான ஈக்விட்டி மார்க்கெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சஸ் மூலியமாக நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்றப்போ, நீங்கள் விரும்பக்கூடிய ஸ்டாக்கை உங்களுக்கு தேவையான ப்ரைஸில் சேல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது அந்த இமீடியட் அந்த பர்டிகுலர் ஷேர்ஸுக்கான ஓனர்ஷிப் அப்படின்றது உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுதான் ஸ்பாட் ட்ரேடிங் இந்தியாவில் ஒர்க் ஆகிற மெத்தட். கமாடிட்டி ட்ரேடிங் அண்டு கரன்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸில் மட்டும்தான் இருக்குது. அண்டு கரன்சி செக்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு எக்ஸ்சேஞ்சிலேருந்து இன்னொரு எக்ஸ்சேஞ்சுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்றப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பொறுத்து உங்களுக்கு வந்து விலை மதிப்பு அப்படின்றது இருக்கும். அடுத்தது ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், எம்சிஎக்ஸ் அண்ட் கமாடிட்டிஸ் அண்ட் கரன்சிஸில் ஃபியூச்சர் செக்மெண்ட்டு மட்டும்தான், ஈக்விட்டி செக்மெண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ட்ரேடிங் அப்படின்ற ஆப்ஷன் அவைலபிள் இருக்குது. ஸ்பாட் ட்ரேடிங்கோட அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்றதில் நம்ம பெருசாக குழம்பிக்க வேண்டியது இல்லைங்க. ஒரு இமீடியட் டெலிவரி அண்ட் செட்டில்மெண்ட் அப்படின்றது ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா நம்ம கேஷை கொடுக்குறோம், ஸ்டாக் நமக்கு வந்துடுது, அவ்வளோதான். அண்ட் ஆர்டர் எக்ஸிக்யூஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. அண்டு லிவரேஜ் வந்து இல்லை. ஸோ அது வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸை விட நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிஸ்க் அப்படின்றது கம்மி தான். ஒரு வகையில் ரிஸ்க் வந்து கம்மி தான். பட் அதுக்கான கம்ப்ளீட் மணி அப்படின்றது உங்களுக்கு தேவை. அதாவது இப்போது ஒரு கம்பெனியோட ஷேரோட மதிப்பு 20,000 ரூபாய் அப்படின்னா, நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் 20,000 ரூபாய் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஷேர் தான் வாங்க முடியும். ஸோ அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து ஸ்பாட் ட்ரேடிங்கில் இருக்குது. அண்ட் இதோட வாலட்டிலிட்டி காரணமாக நீங்கள் டைரெக்ஷன் தப்பாக பிக் பண்ணுறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து அது மேபி ஒரு லாஸ் கொடுக்கறதுக்கான பாசிபிள் அப்படின்றது இருக்குதுங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு இன்வெஸ்டிங் சைடு யோசிக்கிறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு ஸ்பாட் ட்ரேடிங் உண்மையிலுமே நல்ல ஆப்ஷன். இன்ட்ராடேக்கு பண்ணினீங்க அப்படின்னா ஸ்பாட் ட்ரேடிங்கில் செல் வந்து பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். பட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது அந்த ஸ்டாக்கை பர்ச்சேஸ் பண்ணி தான் இந்தியன் ஸ்பாட் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும்.
ஸோ இந்த டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஸ்பாட் ட்ரேடிங் பற்றி புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் பற்றி பார்க்கலாம். தெளிவாக ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டாக கற்றுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.